வணக்கம் ஜெய்ஹிந்த். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஈரான் மற்றும் அமெரிக்காக்கு இடையே நடக்கக்கூடிய யுத்தத்தை பத்தி ஒரு மிக முக்கியமான அப்டேட் பார்க்க போறோம். இந்த போரை அமெரிக்காவுக்காக முன்னின்று நடத்துறது அவங்களுடைய சென்ட்ரல் கமாண்ட், அதோடைய தளபதியா இருக்கக்கூடிய அட்மிரல் பிராட் கூப்பர் இப்போ ஒரு ப்ரொபோசலை பென்டகன் மற்றும் அவங்களுடைய அதிபர் ட்ரம்ப்புக்கு கொடுத்திருக்காரு. அதன்படி 2 வாரம் மிக கடுமையான ஒரு தாக்குதலை ஈரான் மீது செஞ்சு அவங்கள சரணடைய வைக்கணும் அப்படின்றது தான் அதோடைய மெயின் பிளான். இப்போ இதில் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஏன்னா 2 வாரம் கடுமையான யுத்தம் அப்படின்றது நம்மளை எல்லாரையுமே நேரடியாக இது பாதிக்கும். ஸோ இப்போ அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரான் கிட்ட இப்போ இருக்கக்கூடிய ஒரே கேப்பபிலிட்டி எது அப்படின்னா மிசைல் லான்ச்சிங். இப்போவும் அவங்க ரொம்ப எஃபெக்டிவான மிசைல் லான்ச்சை பண்ண முடியுது. 2வது கணிசமான அளவுக்கு ட்ரோன் வச்சு அவங்க டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, ட்ரோன்ஸை வச்சும் டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. கடைசி அவங்ககிட்ட இப்போ கம்மியாக இருக்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைன்ஸ், அதாவது கடலில் போடக்கூடிய கன்னி வெடிகள். இப்போ இவரோட பிளான் படி என்னன்னா 10 to 14 நாள் இன்டென்சிவான ஏர் பாம்பிங், அதாவது எக்கச்சக்கமான போர் விமானங்களை அனுப்பிச்சு இந்த மிசைல்ஸ் மற்றும் இந்த லாஜிஸ்டிக்ஸ் அவங்களுடைய கமாண்ட் சென்டர்ஸை குறி வச்சு எல்லாத்தையும் தாக்குறது. அதன் பிறகு ஈரானுக்கு எந்த விதமான ஒரு ஆப்ஷனும் இருக்காது எதிர்த்து ஃபைட் பண்ணுறதுக்கு. பிறகு ஈரானை சரணடைய வைக்கிறதுக்கான ஒரு வழி தான் அப்படின்றது அவருடைய ஒரு கருத்து. இப்போ 50,000 துருப்புக்கள் அமெரிக்காவுடைய இராணுவம் ஈரானை சுற்றி இருக்கிறாங்க. அவங்களுக்கும் ஒரு ஹை அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றத பார்க்குறோம். இப்போ பூட்ஸ் ஆன் த கிரவுண்ட் ஈரானுக்குள்ள அமெரிக்கா கால் வைக்குமா வைக்காதா அப்படின்றத நம்ம ஒத்து கவனிக்க வேண்டியது இருக்கு. ஏன்னா கடந்த காலங்களில் அவங்களுக்கு கடுமையான கேஷுவலிட்டிஸ் குறிப்பாக வியட்நாம் மற்றும் ஆப்கானிஸ்தானில் நடந்ததுனால அது அவங்களுடைய உள்ளூர்லேயே ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் பிரச்சனையாகவும் இருக்கு. அதாவது அமெரிக்காவுடைய வீரர்களுடைய ரத்தம் வெளிநாடுகளில் போரில் சிந்தக்கூடாது அப்படின்றதுல அவங்க ரொம்ப ரொம்ப ஒரு எமோஷனலான ஒரு இஷ்யூவாக டொமஸ்டிக்லேயுமே இருக்கு. ஸோ இந்த ரிஸ்கை ட்ரம்ப் எடுத்து ஒருவேளை ஈரானை பிடிச்சிட்டாரு அப்படின்னா ட்ரம்ப் ஹீரோ ஆவார். பட் இது வியட்நாம் கதையாக போய் இல்லை ஆப்கானிஸ்தான் கதையாக போய் அமெரிக்க வீரர்கள் இறக்க ஆரம்பிச்சு அவங்களுடைய பாடி பேக்ஸ் திரும்ப நாட்டுக்கு வந்துச்சுன்னா ட்ரம்ப் மிகப்பெரிய ஜீரோ ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அந்த ரிஸ்க் அவர் எடுப்பாரா அப்படின்றது தெரியல. இந்த இடத்துல அட்மிரல் பிராட் கூப்பர் அவர்கள் சொல்றது, எங்களுக்கு போதுமான அளவுக்கு டைம் கொடுங்க, இந்த ஆன் அண்ட் ஆஃப் தாக்குதலை நிறுத்துறது, பிறகு ஆன் பண்றது, பிறகு போர் நிறுத்தம்னு போறது, இந்த பாகிஸ்தான் மாதிரியான ஜோக்கர் கண்ட்ரி பேச்சை கேட்டுக்கிட்டு இந்த போர் நிறுத்தம் கொண்டு வரதெல்லாம் வேணாம், எங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த டைமை கொடுங்க, எங்களால் இந்த மிஷனை அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்றது தான். இப்போ இதோடைய இன்னொரு சைடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஐஏவுடைய ஒரு எஸ்டிமேட்டு படி எடுத்தீங்கன்னா அமெரிக்காவுடைய தாக்குதலில் இவங்க 80% அவங்க என்ன டார்கெட் எல்லாம் பண்ணாங்களோ அதில் 80% அதை தாக்கியிருக்கோம் அப்படின்றது சென்காம், அதாவது படைத்தளபதியோடைய ஸ்டேட்மெண்ட். ஆனால் அமெரிக்காவோட சிஐஏ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த போருக்கு பிறகு இந்த 10 நாள் யுத்தத்துக்கு முன்னாடி வரைக்கும் 70% அவங்களுடைய மொபைல் லான்ச்சஸை ரீட்டைன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றது. இது ஃபிக்ஸ்டான ஒரு இடத்துல இருக்கிறது கிடையாது. அப்படி இருந்தால் அமெரிக்காவால் ஈஸியாக தாக்கி அளிக்க முடியும். இது மொபைல் லான்ச்சஸ், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வாகனங்கள் மூலிமா கம்ப்ளீட்டாக கண்டினியூஸாக போயிட்டே இருக்கக்கூடியது. ஸோ இப்போ அவங்களுடைய புது அசஸ்மெண்ட் படி அவங்களுடைய மிசைல் கேப்பபிலிட்டியில் ஒரு 3ல் 1 பங்கு தான் கம்மியாக இருக்கு அப்படின்றது அவங்களுடைய கூற்று. இப்போ அவங்களுடைய ஜாயின்ட் சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் சேர்மன் ஜெனரல் டான் கெயின் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, 10 நாள் பாஸ் கொடுப்போம், எதுவும் பண்ண தேவையில்லை. ஏன்னா தாக்குதல் நடத்தும் போது டிட் ஃபார் டாட் பண்ணும் பொழுது ஈரான் பதிலுக்கு ஏவுகணைகள் ஏவுறாங்க, அதுவும் அமெரிக்காவுடைய மிலிட்ரி பேசிஸ்ல. நம்ம கிட்ட பேட்ரியாட் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்தோடைய அந்த மிசைல்ஸ் கம்மியா இருக்கு. ஸோ இந்த தாக்குதலை அமெரிக்கா முன்னுக்கு எடுத்தா பதிலுக்கு ஈரான் ஒரு மிசைல் லான்ச் பண்ணும் பொழுது அது அமெரிக்காவுடைய மிலிட்ரி பேசஸை கடுமையாக சேதம் பண்ணும், வீரர்களுடைய உயிரிழப்பும் அதிகமாக இருக்கும். ஏன்னா கடந்த முறை ஒரு 4-5 நாட்களுக்கு முன்னாடி நடத்தின தாக்குதல்களை கிட்டத்தட்ட 5 அமெரிக்க வீரர்கள் கொல்லப்பட்டதை நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் இன்னும் ஒரு ஃபுல் ஃபோர்ஸுக்குள்ள போகவே இல்லை. நட்டான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நியூக்ளியர் ஃபெசிலிட்டி அமெரிக்கா தாக்கும் போது கூட பார்த்தீங்கன்னா இன்னும் ஹெவி B2 பாம்பர்ஸை பயன்படுத்திருக்கலாம், இன்னும் அதிகமான பேலோடுல வெடிகுண்டுகளை பயன்படுத்திருக்கலாம். பட் ஓரளவுக்கு அதை பயன்படுத்தலை. ஸோ இவங்க ஓரளவுக்கு இதை எஸ்கலேட் பண்ணாமல் ஒரு வாரா கொண்டு போகணும் அப்படின்றது அரசியல் தலைமை பார்க்குறாங்க. ஆனால் இராணுவ தலைமை என்ன சொல்லுதுன்னா, எங்களுக்கு ஃபுல் ஃபோர்ஸ் கொடுங்க, இன்னும் கப்பல்கள் கொடுங்க, 10 to 14 நாட்கள் ஈரான் நினைத்து பார்க்க முடியாத தாக்குதல் அவங்க மேலே பண்ணும் பொழுது அவங்கள நாங்கள் சரணடைய வைக்கோம் அப்படின்றது இராணுவத்தோடது. ஸோ இப்போ
ஒரு 2 மாதம் முன்னாடி நம்ம சொல்லியிருந்தோம், கார்க் தீவுகளை கைப்பற்றுறதுக்கான முன்னெடுப்பை அமெரிக்க ராணுவம் எடுக்குது. மேபி ஒரு 10,000 வீரர்களை அவங்க இறக்கி விடுவாங்க. அதுக்கு சம்மந்தப்பட்ட ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ், யூஎஸ் மெரீன்ஸ், அசால்ட் குரூப்பு, அவங்களுடைய ஒரு கிளியர் கட்டாக இருக்கக்கூடிய ஆம்பிபியஸ் குரூப், இதை பற்றி ஒரு போர் வியூகத்தை நம்ம அப்போவே டீட்டெயிலாக போட்டிருந்தோம். கடைசி நேரத்தில் ட்ரம்ப் அதை கைவிட்டார். ராணுவம் செய்யறதுக்கு ரெடியாக இருக்காங்க, பட் அரசு வந்து அதை இருக்கக்கூடிய ட்ரம்ப் வந்து அதை கையை விடுறாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் எங்கேயாவது ஒரு மிடில் கிரவுண்டில் வர்றதுக்கு ட்ரை பண்ணுறாரு அப்படின்றதும் தெரியுது. ஸோ இப்போது இந்த அட்டாக்கை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போனால் இந்த யுத்தம் ரொம்ப சீரியஸாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இப்போ இருக்கிறத கண்டினியூ பண்ணாங்கன்னா டிட் ஃபார் டேட்டில் தான் போயிட்டுருக்கு. இவங்க ஒன்று தாக்குனா அவங்க ஒன்று தாக்குவாங்க, அவங்க ஒன்று தாக்குனா இவங்க ஒன்று தாக்குவாங்க. ஸோ இந்த புது கேம்பெயின் அப்படின்றது ஒரு ஆப்ஷனாக அவங்க இராணுவ தளபதி கொடுக்கும்போது எஸ்கலேஷனோடைய மூடுக்கும் ட்ரம்ப் வந்துட்டாப்புல. ஏன்னா இப்போ நவம்பரில் இன்னும் சில மாதங்கள்ல அவங்களுடைய மிட் டேர்ம் தேர்தல் நடக்க இருக்குது. ட்ரம்ப்போட பாப்புலாரிட்டி ரொம்ப அடிமட்டத்தில் இருக்குது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உக்ரைன் சைட்லேருந்து ரஷ்யாவிலேருந்து ஈரானுக்கு எடுத்துகிட்டு வரக்கூடிய சரக்கு எடுத்துகிட்டு வரக்கூடிய கப்பல்களையும் அவங்க தாக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். ஸோ பேட்ரியாட் வந்து ஒரு ஸ்டாக் பைல் இப்போ கம்மியாக இருக்குது அப்படின்னா இப்போ அமெரிக்காட்ட ஆப்ஷன்ஸ் என்ன இருக்குது? யுஏஇ, சவுதி, கத்தார், குவைத் போன்ற எல்லா நாடுகள்கிட்டையுமே மிலிட்ரி ரிசோர்ஸஸ் இருக்குது. இவங்களுடைய நேட்டோ அலைஸாக இருக்கக்கூடிய யூகே, பிரான்ஸ் கிட்டையும் சில கப்பல்கள் இருக்குது. எப்படி ஈராக்கை வீழ்த்துறதுக்கு ஒரு நேச நாட்டு படைகள் அப்படின்னு சொல்லி ஒரு நேட்டோ ஃபோர்ஸை காமிச்சாங்களோ அந்த அளவுக்கு பெரிய ஃபோர்ஸ் இல்லாமல் இந்த ஒரு 3 நாடுகளை ஒருங்கிணைய வச்சு ஒரு இன்டென்சிவான 2 வார தாக்குதலை அமெரிக்கா நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் அதை எந்த அளவுக்கு இப்போ பிரான்ஸ் ஒத்துழைப்பாங்க, பிரான்ஸ் கூட ஒத்துழைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் யூகேவோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. கடந்த ஒரு 6 வருடங்கள்ல 10 முறைக்கு அதிகமாக பிரதமர் சேஞ்ச் ஆயிருக்காங்க. 10 வருடத்துக்குள்ள ஒரு 6 to 8 மாதம் தான் அவங்க பிரதமர்கள் இருக்கிறாங்க. அடுத்தடுத்து ஆட்கள் வந்துகிட்டு இருக்காங்க. அப்படின்ற போது ஒரு உறுதியான தலைமை இல்லை அப்படின்றத பார்க்க முடியுது. இப்ப $1 மில்லியன் கேள்வி என்னன்னா, கத்தார் மற்றும் சவுதி இந்த 2 நாடுகளுமே நேரடி யுத்தத்துக்குள்ள போகாம இது வரைக்கும் வெளியில இருந்துட்டாங்க. ஒருவேளை இப்ப ட்ரம்ப் தனக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய நாடுகள், அதாவது யுஏஇ, ஜோர்டன், குவைத் மற்றும் ஈராக், இந்த நாடுகளுக்கு ஒரு கவரை கொடுத்துட்டு, அந்த பேட்ரியாட் கவரை கொடுத்துட்டு, சவுதியும் நாளைக்கு கத்தாரையும் டெம்பரரியா இவங்க வந்து நட்டாத்துல விட்டாங்க அப்படின்னா வேற வழியில இந்த நாடுகளுக்கும் வர வேண்டியது இருக்கு. போன வருடம் ஆபரேஷன் எபிக் ஃபியூரியில் இந்த உங்களுக்கு நிகழ்வு இருக்குன்னு நினைக்கிறேன், நம்ம சேனல் அதை பற்றி டீட்டெயிலாக போட்டிருந்தோம். கத்தாரில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான பில்டிங்கை இஸ்ரேல் ஏவுகணையை வைத்து தாக்குனாங்க. அந்த இடத்துல ஹமாஸ் தலைவர்கள் இருக்கிறதா சொல்லி கத்தாரில் நடத்தப்பட்ட ஒரு முதல் தாக்குதல் அப்படின்னே சொல்லலாம். இஸ்ரேல் நேரடியாக பண்ணாங்க. அங்கே அந்த நாட்டை காப்பாற்றக்கூடிய அமெரிக்கன் மிசைல் சிஸ்டம்ஸ், ரேடார்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட ஆஃப் பண்ணப்பட்டிருந்தது. எந்த விதமான ரெஸ்பான்ஸுமே கொடுக்கல. கத்தார் உடனடியாக கதற ஆரம்பித்த பிறகு நெத்தன்யாஹூ அவர்களை அமெரிக்காவுக்கு கூப்பிட்டு பிறகு ஒரு சாரி சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா பண்ணாங்க. ஸோ அமெரிக்காவை கம்ப்ளீட்டாக நம்பக்கூடிய நாடுகளுக்கு இந்த மாதிரியான துரோகமெல்லாம் ஒன்றும் புதுசு கிடையாது. ஸோ கத்தார் இப்போ சவுதியும் இந்த போருக்குள்ள போனாங்கன்னா ஒரு ரீஜனல் வாராக இது மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே சமயம் இன்னொரு மிக முக்கியமான மீட்டிங்கும் நம்ம பார்க்கணும். பெஞ்சமின் நெத்தன்யாஹூ அவர்கள் அமெரிக்கா போறாரு, அமெரிக்க அதிபரை சந்திக்கிறாரு, பீட்டர் எக்ஸெட் அவங்களுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சரை சந்திக்கிறாரு. அந்த இடத்துல சில முக்கியமான முடிவுகளை அவங்க எடுக்கிறாங்க. அதை பத்தி இன்னும் ஓப்பனா பேசாம இருந்தாலும் இந்த 2 போரையும் அட்லீஸ்ட் ஒன்னையாவது முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்றதுல அவங்க இருக்காங்க. பட் இப்ப கிடைச்சிருக்கக்கூடிய அந்த அட்வான்டேஜை விடுறதுக்கும் ட்ரம்ப் ரெடியா இல்லை. இந்த போர்ல ஈரானோட டேர்ம்ஸுக்கு ஒரு அமைதி ஒப்பந்தத்தை போட்டுட்டு வெளியில வந்தாரு அப்படின்னா ட்ரம்ப் அதன் பிறகு டாக்கோ ட்ரம்ப் அகைன் சிக்கன் அவுட்னு சொல்லி அவங்களுடைய டெமோக்ராட்ஸ்ல இருந்து மக்கள்ல இருந்து எல்லாருமே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு முடிவு எடுப்பாங்க. அதே சமயம் இஸ்ரேல்ல ஒரு மிக முக்கியமான விஷயம் கவனிக்க வேண்டியதுன்னா, அக்டோபர் 25 தேர்தல் வருது. போன மாதம் அங்கே போயிருந்த போது தேர்தலுக்கான தயார் நிலையில் அவங்க எல்லாரும் எடுக்கிறாங்க. இப்போ இன்கும்பன்ட் பிரைம் மினிஸ்டர் நெத்தன்யாஹூ அவர்கள் ஒரு பக்கம், அவர் மேல வந்து கத்தார் கேட் அப்படின்ற ஒரு லஞ்ச கம்ப்ளைண்ட் வந்து இருக்குது. இவர் வந்து கத்தார்கிட்ட சாஃப்டா போறாரு, கத்தார் இவங்களுக்கு வந்து நிறைய பணம் கொடுத்துருக்காங்கன்ட்டு. இதை முன்னெடுக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய முன்னாள் பிரதமர் பெனட் அவர்கள் இந்த டேர்ம்ஸை எடுக்கும் பொழுது அவர் ஒரு விஷயத்த பேசுறாரு. இப்ப தேர்தல் களம் அங்கேயும் சூடு பிடிச்சிருக்கு, அரசியல்வாதிகள் நிறைய பேசுவாங்க.
பட் அவர் யாரை வந்து இன்னொரு மிக முக்கியமான எதிரியா ஐடென்டிஃபை பண்றாருன்னா கத்தாரை இஸ்ரேலுடைய எதிரியா டிக்ளேர் பண்ணணும், நான் வந்து அதை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி தேர்தல் வாக்குறுதியாவே கொடுத்திருக்காரு. அதற்கு அவர் சொல்லக்கூடிய 3 காரணங்கள்: ஹமாஸுக்கு இது வரைக்கும் அதிகமான ஃபண்டிங் கொடுத்தது கத்தார், இப்போ IRGCக்கும் அதாவது ஈரானுக்கும் இப்போ ஆயுதங்களை கொடுத்துட்டு இருக்கிறது கத்தார், நிதி உதவி வழங்குறது கத்தார், ஈரானுடைய பிளாக் எக்கனாமி, இந்த சாங்ஷன்ஸை மீறி அவங்க செயல்பட முடியுது அப்படின்னா இதோட கத்தாரோடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மிக மிக அதிகமாக இருக்கு. இது எல்லாத்தோட ரொம்ப முக்கியம், கத்தாரோடைய கோடிக்கணக்கான ஃபண்டிங் இந்த அமெரிக்காவில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ்ல கொடுக்கப்பட்டு அந்த யூத வெறுப்பு அப்படின்றத கடந்த 2.5 வருட காலம் மிக மிக அதிகப்படுத்தியிருக்கிறாங்க அப்படின்றதையும் அவர் சொல்லியிருக்காரு. உதாரணத்துக்கு இந்திய வம்சாவளியில வந்த மம்தானி, நியூயார்க்கோட மேயர், இன்னைக்கு வந்து ஒரு அறிக்கை சொல்லியிருந்தாரு, பெஞ்சமின் நெத்தன்யாஹூ அவர்கள் நியூயார்க் வந்தாருன்னா நான் கைது செய்வேன், அவரை வந்து நான் போர் குற்றவாளியா ட்ரை பண்ணுவேன்ட்டு. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே அடிப்படையா கத்தார் தான் காரணம் அப்படின்னு சொல்லி கத்தாரை இன்னொரு மிக முக்கியமான எனிமியா வச்சு இப்ப பெனட் அவர்கள் தேர்தலை சந்திக்கிறார். ஒருவேளை அக்டோபர் மாதம் பெனட் அவர்கள் தேர்தலில் வெற்றி பெற்றா இங்க ஜியோ பாலிட்டிக்ஸ் அப்படின்றது மிக முக்கியமான லெவல்ல சேஞ்ச் ஆகும். இந்தியா, இஸ்ரேல், UAE மற்றும் சைப்ரஸ் போன்ற நாடுகள், இந்த அதாவது இஸ்லாமிக் நாட்டோன்னு இவங்க ஒரு பக்கம் குரூப் பண்ணும்போது அதுக்கு எதிரான இன்னொரு வலிமையான குரூப் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கத்தாரா இஸ்ரேல் எனிமியா ஃபிக்ஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுடைய மிலிட்ரி, அவங்களுடைய மொசாட், இது எல்லாமே அதுக்கான ஆக்ஷன்ஸ்ல இறங்குவாங்க. ஸோ கத்தார் இப்போ எப்படி இதுல வந்து அலையனாக போறாங்க, அமெரிக்காவுக்கு சார்ந்து போறாங்களா, இல்லை இந்த இடத்துல வந்து ஒரு தின் வால்ல நடக்கிற மாதிரி நடந்து எப்படியாவது இந்த இடத்த விட்டு வெளியில வரணும் பார்க்குறாங்களான்னு பார்க்கணும். ஸோ இந்த 14 நாட்கள் அந்த ஒரு இறுதி யுத்தம் அப்படின்றது நடந்துச்சுன்னா ஒரு மிகப்பெரிய ஜியோ பொலிட்டிக்கல் ஷாக்கை நம்ம எதிர்பார்க்கலாம். பட் இந்த முடிவு அப்படின்றது ட்ரம்ப் கையில தான் இருக்கு. எந்த அளவுக்கு போறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். நன்றி, வணக்கம், ஜெயன்.